சூரியமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. மாறி மாட்டுக்கு ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் வந்து வரப்போகுது போல். அந்த நகை கடையிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போனாங்களே புஷ்பா, அவங்க சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து நம்ம துர்காக்கு தான் வரப்போகுது போல். அவங்களோட உயர் அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. துர்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க வந்து கடை வந்து வச்சுருக்காங்க. சொல்லுங்கள் சார். அவங்க கடையிலேருந்து ஒருத்தவங்க லாபகரமாக வந்து ஒரு விஷயத்தால் எல்லாத்தையும் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி சார். அவங்க இப்போ உன் ஸ்டேஷனுக்கு தான் வரப்போகிறாங்க. நான் என்ன பண்ணணும் சார்? நீ எப்போதும் என்ன பண்ணுவியோ அதை இன்னும் கொஞ்சம் எனக்காக எஃபர்ட் போட்டு பண்ணணுமா? அவ்வளோதான். சரி சார், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, துர்கா இருக்காங்க. அவங்க சூப்பராக வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, துர்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க. வந்தப்போ வந்து பேசுகிறாங்க. மேடம், நான் ஏகப்பட்ட ரூபாயெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருந்தேன். ஆனால் இது மாதிரி ஒரு பிரச்சனையாகும்னு நான் எதிரே பார்க்கல மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, பதட்டப்படாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. பாருங்களேன், இப்படியெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோ, ஆதாரம் எல்லாம் எனக்கு தெரியணும்னா, கடையில் சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் ஆகுதா? மேடம், அப்போன்னு பார்த்து சில பல பிரச்சனையெல்லாம் இருக்குது மேடம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே வந்து அவங்களுக்கே வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நான் அவங்க கடையில் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு துர்கா அவங்க டீம் எல்லாம் வந்து கடையில் பார்க்குறதுக்காக வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக வந்து எதுவும் இல்லாத போல தான் தெரியுது அந்த இடத்துல. சரிங்க, நான் இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா, அவங்க வந்தப்ப எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. அவங்க போனதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகுது. மேடம், இப்படியெல்லாம் நடக்குது மேடம். அவங்க ஃபோட்டோ, ஆதாரம் எதுவும் இல்லைங்கிற மாரி தெரியுது அந்த இடத்துல. சரி பரவாயில்ல விடுங்க. தப்பிச்சு போனவங்க இந்த விஷயத்த வந்து செலவெல்லாம் பண்ண முடியாது. எங்கே இருந்தாலும் மாற்றணும். அதனால அந்தந்த இடத்துக்குலாம் நான் ஃபோன் அடித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தோனே, அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வந்து தோணுது. எப்படி இந்த விசாரணைய வந்து ஆரம்பிக்கிறது? எங்கே வச்சாலும் எந்த விதமான ஆதாரமும் இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான், ஆப்போசிட்ல வேற ஏதாவது கேமரா இருக்கான்னு பார்க்குறாங்க. அங்கேயும் வந்து சரிப்பட்டு வரலங்கிற மாரி தெரிஞ்சோனே, அப்படியே வந்துடுறாங்க அந்த இடத்துல. நம்ம துர்கா, நீங்க இது மாரி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ஏற்கனவே நம்ம ஊர்ல நடந்திருக்கான்னு பாருங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒண்ணு பிடிமானம் கிடைக்குமான்னு சொல்லி யோசிக்கலாங்கிற மாரி அதிரடியா வந்து துர்கா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கான்ஸ்டபிள் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்து ஃபோன் அடிச்சு, இது மாரி இந்த இடத்துலேருந்து பேசுறோம். வேற எதுவும் இது மாரி சமீபத்தில வந்து கிடைச்சிருக்கான்னு சொல்லி, அப்படியே வந்து இந்த விஷயத்த வந்து சர்க்கிள் பண்றாங்க. சர்க்கிள் பண்ணோனே, அப்பதான் வந்து ஒரு விஷயத்த வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மேடம், எங்க ஸ்டேஷன்லயும் இதே மாரி தான் ஒண்ணு வந்திருக்கு பாருங்கங்கிற மாரி சொன்னோனே, இதுக்கும் அதுக்கும் ரெஃபர் ஆகுதுங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே ஒரு பேப்பர வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பேப்பர வந்து கான்ஸ்டபிள் எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து குடுக்குறாங்க துர்கா கிட்ட. அவங்களும் வந்து வாசிச்சு பார்க்குறாங்க. இது மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துட்டு போறாங்களா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம துர்கா, யாரா இருப்பாங்க? இவங்கள நம்ப சந்திச்சே ஆவணும். இவங்கள புடிச்சே ஆவணுங்கிற மாரி துர்கா வந்து அதிரடியா வந்து யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து நகைக்கடை கடையில வந்து இது மாரி துர்கா எடுத்துட்டு போனது, இவங்க பேப்பர் வந்து இங்க கையில வந்து இருக்கு. அதே மாரி இப்போ கான்ஸ்டபிள் வந்து ஒரு பேப்பர் வந்து குடுத்தாங்கல்ல, அந்த கடைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இது மாரி நான் இந்த இடத்துலேருந்து வந்து பேசுறேன். இது மாரி ஒரு விஷயம் நடந்துச்சாமே! எப்ப? என்னைக்கு? என்ன மாரிலாம் நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? மேடம், ஏன் மேடம் கேட்குறீங்க? அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ இன்னொரு இடத்துலயும் அதே மாரி தான் அவங்க வேலைய காட்டியிருக்காங்க. அதனால தான் நான் உங்கள்ட்ட கேட்குறேன். சொல்லுங்கங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம துர்கா அவங்க சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் லேசு போகல வந்து முடியாது போல இருக்கே! ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இனிமேட்டு இது மாரி சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவும் நடக்காம இருக்கணும்னா, யாராவது ஏதாவது ஒண்ணு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நிச்சயம் வந்து நம்பாதீங்க. இத முதல்ல வந்து எல்லார்ட்டயும் வந்து சொல்லிறணும்னு சொல்லிட்டு, இருக்கிற கடையில எல்லார்ட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம துர்கா அந்த இடத்துல. இத கேட்டோனே, பரவால்லம்மா. இனிமேட்டு அவங்கள வந்து புடிக்கணும்னா, இது மாரி விஷயத்த வந்து தடுக்கலாம். ஆனா, அவங்கள எப்படி வந்து புடிக்க முடியும்? முதல்ல வந்து இந்த மாரி விஷயம்லாம் நம்ம கடையில வந்து நடக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது சார். தகவல் வந்துச்சுன்னா, எங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிறணும். நாங்க அந்த இடத்துக்கு வந்து வந்துருவோம். அவங்கள நம்ப வைக்கிற மாரி, நீங்க ஏமாத்திக்கிட்டு இருங்கங்கிற மாரி தான் சார் சொல்லியிருக்கேன்னோனே, சூப்பர்மா! பிரில்லியன்ட்மா! நீ சூப்பரா வந்து யோசிக்கிற. சரின்னு சொல்ட்டு, இந்த விஷயத்துல உனக்கு ஏகப்பட்ட டீம வந்து நான் அரேஞ்ச் பண்ணி தந்துர்றேன்னு சொல்லிட்டு, அப்படியே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப தான், எதார்த்தமா வந்து துர்கா வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க.
என்னம்மா அது? ஏன் கொஞ்சம் தலைவலியா? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா. ஒரு விஷயத்த வந்து விசாரிச்சு, அதான் வந்து நூல் பிடிச்ச மாரி போய்க்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு. உனக்கே பிரச்சனையா? அப்படின்னு சொல்லும்போது தான், அவங்களுக்கு கனவுல வந்து புதுசா வந்து நெத்தியில கை வச்சு, அப்படியே யோசிக்கிறாங்க. நம்ம துர்கா, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா வந்து தோணுது. இருந்தாலும் தெளிவா வந்து தெரியல. ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை தெரியுது. ஆனா, அந்த பிரச்சனை பண்ணது யாருன்னு பார்த்தா, கனவுல முகம் சரியாவே தெரியல. பின்பக்கமா தான் தெரியிற மாரி காட்டுது. புஷ்பாவ தான் வந்து இப்போ வந்து அவங்க கனவுல வந்து வந்திருக்காங்க. ஆனா, முகம் வந்து சரியா வந்து தெரியாதனால, அவங்களுக்கு துர்காக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க அம்மாகிட்ட இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றாங்க. அம்மா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வரப்போதுன்னு தெரியுது. ஆனா, யார் என்ன ஏதுன்னு தெரியல. அவங்கள இடத்த சுத்தி என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், அது ஏதோ ஒரு வீடுமா. எனக்கு பழக்கப்பட்ட வீடு மாரி தான் தெரியுது. அவங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்ப நகை கடைக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தல்ல, அதோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்க போதுன்னு சொன்னோன தான், ஆமா, அதுவா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், சரின்னு சொல்லி விட்டுறாங்க அந்த இடத்துல. புஷ்பா வந்து யாருக்கும் தெரியாம, இந்த வீட்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ப சோதனை பண்ணி பார்க்கணும். நம்ப வந்ததே எதுக்காக? இந்த வீட்ல வந்து ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி நம்ப வந்து கண்டுபிடிக்க போறோம்? சத்தியமா வந்து தெரியலையே! அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான், அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது. மாரி தான் கண்டிப்பா அது வச்சிருப்பாங்க. மாரி வச்சிருந்து இப்போ ஒரு 3, 4 வருஷமா வந்து தாரா வந்து வீட்ல சல்லடை போட்டு பார்த்தும் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா, அது நம்பக்கு கண்ணுக்கு எதிரா தான் இருக்கு. ஆனா, என்ன பண்றது? அந்த விஷயம் நமக்கு தெரியல. தாரா கிட்ட எதுவும் க்ளூ எதுவும் இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், அது அந்த இடத்துல இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. என்னது? அந்த இடத்துல இருக்கா? என்னடா இது! கீழ இருக்குன்னு சொன்னா பரவால்ல. ஏதோ மேல இருக்குன்னு சொன்னா, ஏதோ பரண் மேல இருக்கான்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா, அந்த இடத்துல மிதக்குதுன்னா, எங்கேருந்து போய் தேடுறது? இதத்தான் நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப ஏதாவது ஒண்ணு மிதக்கணும்னா, எப்படி? என்ன? ஏது? புஷ்பா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப தான், தாரா வந்து, "எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. அதனால தான் கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. இல்ல, எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு இது ஒரு க்ளூ இருக்குல்ல. நான் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றேன்னு" சொல்லிட்டு, அவங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயம்லாம் புஷ்பாவுக்கு தெரியும்ல அப்படின்னு சங்கரபாண்டி வந்து சொல்ற மாரி காட்டி எபிசோட வந்து அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.